கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து அக்கிரமத்திலும் சாபத்திலும் மரண கட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னுடையவர்கள் ஆனபடியினால் நீங்கள் என்னை போல இருக்கும்படி. லேவியராகமம் 20:26 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். நாங்க கவனிக்கணும். தேவனாகிய கர்த்தர் நம்மை, அதாவது தம்மை போல இருக்கும்படிக்கு, இயேசுவோடு இருந்து நாம் வாழும்படிக்காகவே கர்த்தர் நம்மை இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்திருக்கிறார். ஆமென், ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட நாம் இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேறு பிரித்து கர்த்தர் எந்த இடத்தில் நம்மை பெயர் சொல்லி அழைத்து எந்த இடத்தில் வைத்தாரோ அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? ஆதாமை அழைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் அவர் கூப்பிட காரணம் என்ன? 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆசிரியர்கள் வருவர். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாமும் அவனுடைய மனைவியும் விலகினார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகினார்கள். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரே, என்ன நோக்கத்திற்காக அழைத்தார்? ஏன் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார்? எந்த இடத்தில் வைத்தார்? நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறோம்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன பதில் சொல்ல முடிந்தது? ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என்னால நிற்க முடியல. ஏன்? நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ? ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னார், இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இந்த ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. அப்படித்தானா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சர்வ சாதாரணமாக பெண்களை பிசாசானவன் வஞ்சித்து விடுகிறான். ஆனால் வேதத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஜெபத்திலையும் சரி எழுப்புதலுக்கும் சரி பெண்கள் தான் அதிகமான இடம் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பகலில் குளிர்ச்சியான வேலை எப்போ வருது? இங்க எப்பவுமே ஜில்லுன்னு தான் இருக்கு. ரூம்குள்ள போனோடனே ஃபேன் ஓடிச்சா ஏசி எங்கேயாவது வச்சிருக்காங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே ரூமெல்லாம் தேட ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. அவ்வளவு குளிர்ச்சியான இங்க இருக்கு. ஆனா கீழே பயங்கர சூடா இருக்கு. ஆனா பகலில் குளிர்ச்சியான வேலை எப்போ தெரியுமா? அதிகாலை வேலை 3 மணிக்கு. அதிகாலை வேலை 3 மணிக்கு தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு உறவாடும்படி இறங்கி வருகிறார். ஆமென், ஆமென். ஆனால் மனிதர்களால் இருக்கக்கூடிய நாமோ தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி நிற்கிறோம். தேவனை பார்ப்பதற்கு அச்சப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு தினமும்
என்ன பெயர் சொல்லி அழைத்தார். ஆனால் நான் இன்றைக்கு இருக்கிடம் என்று பலர் சொல்லுவாங்க. நல்ல ஒரு வரம் பெற்றவங்க கம்பம் பகுதிக்கு என்னை ஊழியத்தின் பாதையில் அழைத்தார்கள். அங்கே போயிருந்த பொழுது ஒருவர் சொன்னார், அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா, என்னுடைய மகன் நன்றாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர், நன்றாக வேத வசனங்களை அப்படி பகிர்ந்து சொல்லக்கூடியவர். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இல்லை, எங்கேயோ போய்விட்டான். அழைத்த அழைப்பில் மாற்றம் மாறியிருக்கிறோம். தடுமாற்றங்கள் வந்துவிட்டது, சருக்கள் வந்துவிட்டது, வீழ்ச்சி வந்துவிட்டது. இதே போலத்தான். காரணம் என்ன தெரியுமா? நன்றாக யோசித்து பாருங்க. வேதத்துல கீழ்ப்படியாத ஆதாம் ஏவாள் இவங்க மேல என்ன வந்தது தெரியுமா? இயேசு வஞ்சித்த ஆதி பாம்பாகிய வலி சர்ப்பத்தையும் அழைத்தார், சபித்தார். ஆதாமை அழைத்தார், சபித்தார். ஏவாளை அழைத்தார், சபித்தார். யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சாபம். பிள்ளைகளே, அன்பு வாலிப பிள்ளைகள் கவனிங்க, இங்க கவனிங்க. வாலிப பிள்ளைகள், உங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ நினைத்தபடியெல்லாம் நடக்கலாம் என்று சொல்லி உன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த நிலைமைதான். வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பணும். பெற்றோரை அவமதிக்கிற வாலிபர்கள் உண்டு. மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். உன் பெற்றோருக்கு நீ வேதம் சொல்லுகிறது, கற்பனைகளில் ஒன்று என்ன? உன் தகப்பனை தாயையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் உங்கள் பெற்றோரை கனவீனப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் உங்க மேல வருத்தப்படுவார் தெரியுமா? அதன் பிற்பாடு கீழ்ப்படுதல் இல்லாவிட்டால் கொஞ்ச நாள் விட்டு விடுவார். அதன் பிற்பாடு நடப்பது என்ன தெரியுமா? சாபம் பின்பதாகவே தொடர்ந்து வந்துவிடும். ஆகவே வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு வாலிப பிள்ளையை படிக்க சொல்லுங்க. நல்ல கவனிங்க வாலிப பிள்ளைங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. படிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. அவர் பிராமிஸ் வேடாகவே கொடுக்கிறார் இந்த கற்பனையை. கீழ்ப்படியாத பட்சத்தில் நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைந்துவிடும். எங்கே போனாலும் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், வேதனை வரும், துன்பம் வரும். அப்பொழுது நீ புலம்புவாய், ஐயோ என்னுடைய தகப்பன் தாய் எவ்வளவோ எனக்கு புத்தி சொன்னார்களே, என்னுடைய போதகர் வந்து சொன்னாரே, அதை நான் அலட்சியம் பண்ணிவிட்டேனே. இயேசுவே எனக்கு இறங்க மாட்டீரா? ஆண்டவர் இறங்குவார் என்று நினைக்கிறீர்களா? மனம் இறங்கவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது போல சங்கீதம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காணும். ஆனால் துணிகரமாய் உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி துணிகரமாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தர் எச்சரிக்கிறார்.
உன்னை சாபம் பின்தொடர்ந்து வராதபடிக்கு நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி. நான் அதை எச்சரிக்கவில்லை, ஆவியானவர் பேசுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்துக் கொள்ளும், அவைகள் என்னை கண்டுகொள்ள ஒட்டாகும். சங்கீதக்காரன் இவ்வாறு புலம்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனபடியினால் ஆலிவு பிள்ளைகள் உங்களுடைய பெற்றாருக்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உங்கள் இஷ்டத்துக்கு உங்க கண்ணு பார்க்கிற பார்வையில எங்கேயுமே யாரும் ஓடாதீங்க. மனசு சொல்லுதா, ஓடாதீங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு போராட்டம் வந்திருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று தேவ சமூகத்தை நாடி வந்தார். அங்கேதான் உனக்கு பதில் வரும். உண்மையில் கர்த்தர் மனது உருகி உனக்கு வரக்கூடிய பயங்கரங்களை கர்த்தர் விலக்கி மறுத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பாடுவோமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. அடுத்தபடியாக மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சீக்கிரமாக. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். நன்றாக கவனிங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்த ஆண்டவர் மறுபடியும் எச்சரிக்க வருகிறார். பரிசுத்த இதுவரைக்கும் நீ பெற்ற அபிஷேகத்தை இழக்க நேரிடும். இதுவரைக்கும் கர்த்தரோடு இருந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டால் உன் மேல வருகிற கோபாக்னு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நீ இழந்து விட போகிறாய். உன்னால் வாழவே முடியாது. உனக்கு வாழ்க்கையே இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறதை மாத்திரம் சொல்லுகிறேன். பெற்றோருக்கு கீழ்ப்படி, பரிசுத்தத்தை இழந்து விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை நீ இழந்து விடாதே. ஆவியானவர் மறுபடியுமாக எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சீக்கிரமா. உன்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? உங்கள் நடக்கைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாவிட்டால் சாட்சியை கடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாருக்காக சாட்சியாய் வாழுகிறோம்? சாட்சி என்பது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒன்று. என கர்வான தேவனுடைய பிள்ளைகளை, சாட்சியாய் வாழ வேண்டும். நீ சாட்சி இல்லாவிட்டால் பிசாசு உன்னை கொள்ளை கொண்டு போய்விடுவான். ஆகவே உன் தகப்பனையும் தாயையும் நீ என்ன செய்? கனம் பண்ண. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிப்போம். ஐயா வாங்க. அல்லேலூயா. என்னாகமம் 16:5 வாசிப்போம். நாளைக்கு கர்த்தர் தம்முடைய மண் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர
Praise the Lord. Hallelujah. அவர் சமூகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். Hallelujah. அவர் சமூகத்துல நாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் நாம் விலகியே போகவே கூடாது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். தேவனுடைய மகிமைக்குள்ளே எப்பொழுதும் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தருடைய பாதமே எனக்கு தஞ்சமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற கிறிஸ்தவனாய், தேவனுடைய பிள்ளையாய், ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நமக்கு கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே? பிரசன்னம் என்றால் என்ன என்று கேட்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம். தேவ சமூகத்துல வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகம், நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து நீங்க முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்க பக்கத்திலே வருவார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்குதோ இல்லையோ தெரியல. உள்ளதான் சொல்றேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க பக்கத்துல இயேசு வருவா. கேட்பார், மகனே உனக்கு என்ன வேண்டும், அல்லது மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்பார். நம்மோடு உறவாடுவா, நம்மோடு பேசுவா. எத்தனை சந்தோஷம் தெரியுமா? அடுத்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது கிறிஸ்துவினுடைய ஆவி எப்படிப்பட்ட ஒரு ஆவி தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 12. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனான், அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை, உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். உலகம்னா என்ன? உலகம்னா என்ன? உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விதமான பிள்ளைகளையுமே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் ரட்சிக்கும்படி வந்தேன். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆவிகளை ரட்சிப்பதே பிதாவினுடைய திட்டம். அந்த திட்டத்தினால்தான் தன்னுடைய சொந்த குமாரனை நான் இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவர் மூலம்தான் இந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது, இந்த மீட்பு வந்தது. நீ கீழ்ப்படியாமல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ரட்சிப்பை உதாசீனம் பண்ணினார். வருவது பின்னால் வருவது சாபம். மறந்து விடாதே. உன்னால் தப்பி போக முடியும் என்று நினைக்கிறாயா? போக முடியவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. லூக்கா 19:10. இழந்து போனதை மனுஷன் இழந்து போயிட்டான். எதை தோட்டத்துக்குள்ள கீழ்ப்படியாததுனால தேவ சமூகத்தையும் இழந்து விட்டான். அதே நேரத்தில் தேவ சாயலால் படைக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய சாயலையும் இழந்து விட்டான். தேவ சமூகத்தையும் இழந்துதான் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடி போனான். ஆகவே நாம் இந்த கிறிஸ்துவின் தேவனுடைய சமூகத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில நாம் நிச்சயமா சொல்றேன், ஒருவராகிலும் ஒருவர் கூட இதுவரைக்கும் விலகி போயிருந்தாலாவது ஆண்டவரே இந்த மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்யுங்க, எனக்கு இறங்கும் ஐயா, நம்முடைய சன்னிதானத்தை விட்டது எனக்கு தவறுதான்,
எனக்கு இறங்கும் என்று கேட்டார். கர்த்தர் நிச்சயமாய் மனம் இறங்கி வருவார். ஆமென். இறங்குவாரா? அவர் நல்லவர். ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவர். நீ உன்னை ஒப்பு கொடுக்கலாமா? வேதம் சொல்லுகிறது. அவர் வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. திருடன் திருடவும், பார்த்தீங்களா? ஆதாம் ஏவாளை பார்த்து இந்த கனியை புசிக்கிற நாட்டில் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாகவே சாவீங்கன்னு சொன்னார். ஆனா அவங்க செத்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. செத்தே போனாங்க. அப்படின்னா கடைசியில் அவங்க சந்தையில் தானே, அவங்க சந்தையில் இருந்து தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க இந்த சரீரத்தில் சாகல, ஒண்ணுல செத்தாங்க. ஆவிக்குரிய ஜீவியம் உள்ளான மனிதன் அவன் கொன்று போட்டான். பாவத்திலே தள்ளி அந்த சத்துருவானவன் கொலை செய்து விட்டான் என்றே சொல்ல முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை அந்த ஒரே ஒரு பாவம், தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரே பாவம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் ஆவியானவர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளையே குறிவைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலைகள் மாறும்படி உனக்கு வரக்கூடிய வேதனையான ஒரு வாழ்க்கை வருவதற்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை நீ அங்கிருந்து நீ தப்பித்து வெளியிலே நீ வந்து விடு. ஆமென். ஆமென். கர்த்தாவே எனக்கு இறங்கும், என் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று தேவனை நோக்கி நீ கதறி அழுது இன்றைக்கு இந்த காலை வேளையில நீ ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9:13 வாசித்து பாருங்கள். நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன். நீதிமான்களை அல்ல, பாவிகளை. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ஒரு மீட்பே இல்லை. எனக்கு அன்பான உள்ளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த விதத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம்? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அல்லவா? பரிசுத்தம் பரிசுத்தம். எங்களுடைய திருச்சபையிலே பரிசுத்தத்தை குறித்து பேச ஒரு நாள் ஒரு பாடல் வந்தது. அந்த பாடல் தான், நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க நீ ஆயத்தம். பாடலாமா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கைதட்டி நாம் பாடும். நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க சந்திக்க ஆயத்தமா, எக்காலம் துணிக்க எங்கே வருவார், சந்திக்க ஆயத்தமா. பாவத்தை உதறி பரிசுத்தமாகி உத்தம மணவாட்டியாகி வீடு. பாவத்தை உதறி பரிசுத்தமாகி உத்தம மணவாட்டியாகி வீடு. நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. திருடனை போல உன்மேல் வருவார், விழிப்போ
விழிப்புடன் ஜெபிக்க நீ ஆயத்தமா திருடனை போல உன்மேல் வருவார் விழிப்புடன் ஜெபிக்க நீ ஆயத்தமா மணவாளன் வருவார் மகிமையாய் வருவார் சந்திக்க ஆயத்தமா மணவாளன் வருவார் மகிமையாய் வருவார் சந்திக்க ஆயத்தமா நிலையாத நேரம் எங்கே வருவார் சந்திக்க ஆயத்தமா நிலையாத நேரம் எங்கே வருவார் மேகங்கள் மீது எங்கே வருவார் மேகங்கள் மீது எங்கே வருவார் சந்திக்க ஆயத்தமா மேகங்கள் மீது எங்கே வருவார் சந்திக்க ஆயத்தமா புத்தீன கண்கள் இயேசுவை காணும் சந்திக்க ஆயத்தமா புத்தீன கண்கள் இயேசுவை காணும் சந்திக்க ஆயத்தமா நிலையாத நேரம் என் இயேசு வருவார் சந்திக்க ஆயத்தமா நிலையாத நேரம் என் இயேசு வருவார் மணவாட்டி சபையை சேர்த்திட வருவார் மணவாட்டி சபையை சேர்த்திட வருவார் மறுரூபமாகிட ஆயத்தமா மணவாட்டி சபையை சேர்த்திட வருவார் மறுரூபமாகிட ஆயத்தமா கரைதிரையற்ற பிழையில்லா சபையை சேர்த்திட வருவார் நீ ஆயத்தமா கரைதிரையற்ற பிழையில்லா சபையை சேர்த்திட வருவார் நீ ஆயத்தமா நிலையாத நேரம் என் இயேசு வருவார் சந்திக்க ஆயத்தமா நிலையாத நேரம் என் இயேசு வருவார் சந்திக்க ஆயத்தமா இயேசு வரப்போகிறார். திருச்சபையே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் வைத்த இடத்தில் இருக்கிறாயா? இல்லாவிட்டால் இல்லையா? அழைத்த அழைப்பில் உறுதியாக இருக்கிறோமா? தேவன் அழைத்த அழைப்பு அது மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அழைப்பில் அழைத்தார்? எங்கே இருக்கிறோம்? ஆதாமை பார்த்து கேட்டாரே, நீ எங்கே இருக்கிறாய்? ஓடி ஒளிந்து விட்ட ஆதாம். பொழுது நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தை தயவு செய்து சொல்லுகிறேன், அசட்டை பண்ணாதிருங்கள். கர்த்தர் அப்படி அசட்டை பண்ணினார். கர்த்தரை ஆவியானவர், நம்மை அழைத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுவதற்கு சமம். ஆகவே இந்த சூழ்நிலை மாறும்படியா நாம் ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக மனுக்குலத்துக்கு ஆவியானவர், மனுக்குலம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரம், ஆத்ம பாரம் நிறைந்த ஆவியானவர் எப்படி மனுக்குலத்துக்கு ஒரு கமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. வாசிங்க மக்களுடைய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்ய வேண்டுமா?
சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய அதாவது கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? ஆத்தும பாரம் நிறைந்த ஆவியா இருக்கிறபடியினால் அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது 3 நாள் பூமியின் மடியிலே இருந்தார். ஆனால் பூமியின் மடியிலே இருந்தாலே தவிர அவர், வேதம் சொல்லுகிறது, அவர் காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார், சுவிசேஷம் சொன்னார். திருச்சபையே எந்த நிலைமையில் இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷம் சொல்வது என்னை விழுந்த கடமை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சொல்லுகிறோம்? எழுப்புதல் விரும்புகிறோம், எழுப்புதல் ஜெப மையம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். சுவிசேஷம் சொல்லுகிறோமா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு திருச்சபை கீழ்ப்படிய வேண்டும். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எப்படி எழுப்புதல் வரும்? யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட வர்றவங்களையே நாம் என்ன செய்கிறோம்? கண்ட கதைகள்லாம் பேசி அவங்க அனுப்பி விட்டுடுறோம். கண்ட கதையெல்லாம் அவங்க ஏதாவது தொடங்கத்தான் செய்வாங்க. சத்துருவான் சும்மா இருக்கவே மாட்டான். ஆனால் நாம் சுவிசேஷம் சொல்வதிலே குறியாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதில் குறியாகவே நோக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆசையாய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆமென். அப்படி சுவிசேஷம் சொல்லாத திருச்சபை செத்து போன திருச்சபை, செத்து போன ஒரு திருச்சபை. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காகிலும் இயேசுவை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். ஆமென். அப்பதான் நம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். தேவ சித்தம் அப்பதான் செய்கிறோம். அவருடைய மன விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அவருடைய மனம் குளிரும். எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? எவ்வளவு ஆனந்தப்படுவார் நம்பீது. யோசித்து பாருங்க. எழுப்புதல் ஜெப மையம் என்று இந்த வார்ப்பாடுக்காக ஜெபிக்கிற கூட்டமே சுவிசேஷம் சொல். பக்தன் இவ்வாறு ஒரு பாடலை பாடுகிறார். எப்படி பாடுகிறார் தெரியுமா? என்னை உணர்ந்தேன், எந்த நிலை அறிந்தேன், எனக்கு அவர் தந்த பணி உணர்ந்தேன். என்னை உணர்ந்தேன், எந்த நிலை அறிந்தேன், எனக்கு அவர் தந்த பணி உணர்ந்தேன். என் இன்ப வாழ்வினை பிறகு சொல்வேன், என் இன்ப வாழ்வினை பிறகு சொல்வேன். என்னையே படைக்கிறேன் நான் உமக்கு, உன் இதயம் எந்த வீடென்றா. என்னை படைத்த இறைவனாம் அவர் விரும்பும் ஒன்றுதான் பாதூய உள்ளமே. அவர் விரும்பும் ஒன்றுதான் பாதூயருள்ளமே. உன் இதயம் எந்த வீடென்றா. என்னை படைத்த இறைவனா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ள அடைத்தாரே. ஒரே ஒரு தாளந்து கொடுத்தாரு. ரட்சிப்புங்கிற ஒரு தாளந்தை கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு நாம் கொடுத்திருக்கிறோம்? இயேசு உன்னை நேசிக்கிறார். உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வார்த்தை கூட சொல்ல முடியாதா?
இந்த வார்த்தையோடு சொல்ல முடியாத, சுவிசேஷம் சொல்ல முடியாத கிறிஸ்தவ விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்முடைய அழைப்பை உதாசீனம் பண்ணி இருக்கிறோம். தெரியுமா? தேவனை துன்பப்படுத்துகிறோம். கட்டளை கொடுத்து ஆண்டவரை நாம் மறந்து விட்டோம். சுவிசேஷம் சொல்லு, தேசத்தை சுதந்திரி. யாவரும் எழுதுகிறோம். எல்லாரும் ஜெபிக்கும். நம்முடைய நிலைமையை உணர்ந்து, இயேசுவே எனக்கு இறங்கு. எல்லாம் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க, எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். Hallelujah. Thank you, Jesus. Mighty Lord, Almighty God, உமக்கு நன்றி. Glorious, wonderful Lord, உமக்கு நன்றி. ஓ மகிமை, ஓ மகிமை. பரிசுத்த ஆவியானுடைய தேவ பிரசன்னம் நம்மத்தில் நிழலிட்டு கொண்டே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தயவு செய்து சொல்லுகிறேன், எல்லாரும் ஒரு மனமா, யாரும் கண்களை திறக்கவே கூடாது. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஜெபித்து நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவது பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். வாலிப பிள்ளைகள், தயவு செய்து சொல்லுகிறேன், கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. இல்லாவிட்டால் உனக்கு ஐயோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் பக்கமாய் கர்த்தர், நாம் திரும்புவோம். தினமும் தேவனுடைய தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரை தேடுவோம். தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடலாமா? தேவ சமூகத்தில் வந்து நித்தமும் நாட போகிறோம். ஹalleluya. என் தேவனே எனக்கு இறங்கும் என்று கதறி நாம் ஆட போகிறோம். எல்லா வாயை திறங்க பார்க்கலாம். தேவனிடத்தில் பாவரிக்கை செய்யுங்க. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும். ஒருமனப்படுங்க. அங்கேயே உலாவிக் கொண்டிருக்காதீங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், இது கடைசி, இந்த செய்தியினுடைய கடைசி பகுதிக்குள்ள நாம் வந்துட்டோம். தயவு செய்து பாவத்தை விட்டு என் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நாம் கதறி அழுவோம். தேவ பிள்ளைகளே, கதறி நாம் ஆடுவோம். ஆண்டவரிடத்தில் நாம் திரும்புவோம். கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிறார். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நாம் வாயை திறந்து கேட்கலாம். எல்லாம் வாயை திறக்கணும். எல்லாம் சிலர் கண்களை திறந்திருக்கீங்க பாருங்க, கண்களை மூடி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே கூப்பிடுங்க. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Jesus. ஹalleluya. உங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்துக்குள்ள பலமா இறங்கி வர காத்திருக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இனி நான் உங்களுடைய சமூகத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். உங்களுடைய பிரசன்னத்தின் மகிமையின் வேகமாக இறங்கி வரக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க எப்படி உலாவி வருவீங்களோ, தினமும் அதிகாலை வேளை தேவ சமூகத்துக்கு நான் வருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை வேளையில ஜெபம். இயேசு கண்ணுபடி வந்தாரே, இருட்டோட எழுந்திருந்தாரே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆவியானவரை நாம் கூப்பிடுங்க. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. கண்களை திறக்காதீங்க, வாய் திறந்து கேளுங்க. ஏசப்பா எனக்கு இறங்கும், ஏசப்பா என்னை ஆசீர்வதியும். எல்லாம் வாயை திறங்க, வாய்களை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிறது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத மகளே, அன்பு மகனே, உன்னுடைய பெற்றோருக்கு கனப்படுத்துவே ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று நீ கதறி அழுது. ஹalleluya. கர்த்தரோடு நீ ஒப்புரவாகும் மகளே, கர்த்தரோடு ஒப்புரவாகும் மகனே. ஹalleluya. கர்த்தர் உன்னை தேடி இந்த கூட்டத்துக்குள்ள உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹalleluya.
ஹalleluya. சந்தோஷமா ஏசப்பாவை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. என் தேவனாகிய ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. வாயை திறங்க, வாய்களை திறக்காம இருக்காதீங்க. ஜெபிக்கிற சத்தமே வரல. ஜெபிக்கிற சத்தம், ஜெபிக்கிற சத்தம் பின்னாடி இருந்து ஜெபிக்கிற சத்தங்கள் எழும்பட்டும். ஜெபிக்கிற சத்தம் எழும்பட்டும், வானளவாக உயரட்டும். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. ஆவியானவரே இந்த கூட்டத்துக்குள்ள இறங்கி வாரும் ஐயா. இந்த கூட்டத்துக்குள்ள இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொருடைய கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தை நீர் மன்னியும் ஆண்டவரே. அவர்களை நீர் மன்னியும் ஐயா. மன்னித்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் நீர் மனது உருகி அவர்களை தொடுவீராக. பாவத்தை மறைக்கிறவனுக்கு வாழ்வே இல்லை. மறைக்காதீங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் சொல்றார், நீ அறிக்கையிடு. நீ என்ன பாவத்தில் இருக்கிறாய்? ரகசிய பாவத்தில் இருக்கிறாயா? உன் பெற்றோருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது என்று நினைக்கிறாயா? உன் மீது தேவனுடைய கண்கள், உன்னை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ தப்பி பிழைக்கவே முடியாது, தப்பிச்சு ஓடவே முடியாது. மனம் திரும்பு, மனம் திரும்பி என்று கர்த்தர் உன்னை உன் பக்கத்துல தான் வந்து இருக்கிறார். அன்பு சகோதரனே, உன் பக்கத்துல தான் வந்து நிற்கிறார். அன்பு மகளே, உன் பக்கத்துல தான் வந்து நிற்கிறார். ஹalleluya, ஹalleluya. எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கதறியோடு வாலிப மகளே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆபத்து பின்னால் காத்து கொண்டிருக்கிறது. ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆசீர்வதித்தருளும், ஆவிக்குரிய சகல வல்லமையினால் நிறைத்தருளுவீராக. அதிகாலை வேளை எழுந்திருந்து ஜெபிக்காத பிள்ளைகள் இனிமேலாக அதிகாலை வேளை எழுந்திருந்து ஜெபிக்கும்படி அவர்கள் மீது உம்முடைய வல்லமை ஆவியை ஊற்றுவீராக. மகிமை ஆவியை நீர் ஊற்றுவீராக. விண்ணப்பத்தின் ஆவியை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆத்ம பாரத்தோடு காணப்பட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே இந்த வாழ்ப்பாறை முழுவதும் கர்த்தருக்கு சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்துவனை வழி நடத்த நீர் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதித்தருளும், மகிமைப்படுவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சமாதானம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.